இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாலே சில பேர் வந்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸு, டாக்டர்ஸ் அவங்களோட இதுக்காக சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லைன்னுவாங்க. சில பேர் ஓவராக ரியாக்ட் பண்ணி வருத்தப்பட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே வேண்டாம். நம்ம வந்து அதை வெறும நம்பர்ஸாக பார்க்காம நம்ம லைஃப் ஸ்டைலை ஒரு டிசிப்ளின் பண்ணுற ஒரு நோட்டிஃபை பண்ணுதுன்னு எடுத்துக்க வேண்டியது தான். டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்னென்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு தடவை முக்கியமான டெஸ்ட்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். கண் நரம்பு பாதிப்பு, கால் நரம்பு பாதிப்பு, கால் இரத்த ஓட்ட பாதிப்பு, இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் இது சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பேரில் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இதுக்கு அவங்க வந்து பயப்படக்கூடாது. டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது டெஸ்ட்டு சொல்லி வியாதி சொல்லி ஏதாவது சொல்லிட போகிறாங்களேன்னு பயப்படாமல் டாக்டரை அணுகி கேட்டால் கண்டிப்பாக அவங்க இந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனைன்னா ஆரம்பத்திலே அதை க்யூர் பண்ணிக்கலாம்.